வணக்கம். வாய்ப்புக்கு மிகப்பெரிய நன்றி. குறிப்பிட்ட ஒவ்வொருவரையாக நான் வாய்ப்பினுக்கு நன்றின்னு சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது. இந்த மிக நீண்ட 2 வருட காலத்தில் நம்மளுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய உத்தரவாதம் கொடுத்தவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டோம் அப்படின்னா அதில் மருத்துவர்கள் கண்டிப்பாக இருக்காங்க, துப்புரவு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவர்கள் இங்கே இல்லாத காரணத்தினால அவர்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுத்துடுங்க. முதல்ல அடுத்தது கண்டிப்பாக என் வீட்டில் இருக்கக்கூடிய தாழ்பாளையும் பூட்டையும் நம்பி நான் ஒரு நாளும் தூங்கினது கிடையாது. வீதிகளையும் என் ஊரையும் காப்பாற்ற எனக்கு ஒரு காவல்துறையும் என் நாட்டை காப்பாற்ற ஒரு இராணுவமும் இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பொழுதும் உண்டு. அதனால கண்டிப்பாக ஏடிஎஸ்பி மேம், தேங்க்யூ எவர் ஸோ மச். எனக்கு பக்கத்தில் காவல்துறையை சேர்ந்த பெண்மணி ஒருத்தர் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுதே எனக்கு பாரதியை நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது, எல்லைக்காளிகளை பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளவு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அடுத்ததாக எந்த ஒத்திகையும் பார்க்காமல் எந்த பயிற்சியும் இல்லாமல் திடீரென்று வலைதளம் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் தான் வகுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது எல்லா ஆசிரியர்களுக்கும் வீட்டில் ஒரு பெரிய டேபிள் சேரெல்லாம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய டைனிங் டேபிளில் இருக்கக்கூடிய சாப்பாடு ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு பின்னால் ஒரு துப்பட்டாவை கட்டி அவசர அவசரமாக ஒரு டிவியை வச்சு அதில் பாடம் எடுத்த ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வாழ்க்கையில் 2 வருட காலம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மேலை நாடுகள் எல்லாம் மூச்சு திணறி கொண்டு இருக்கும் பொழுது இந்தியா கொஞ்சம் கூட கவலைப்படாமல் குழந்தைகளுடைய 2 வருட காலத்திற்கு உத்தரவாதம் கொடுத்தது அப்படின்னா உடன் இருந்த பெற்றோருக்கு அடுத்த நன்றி. நம்ம இவர்கள் எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம். அதில் ஒரு CSR ஆக்டிவிட்டி கண்டிப்பாக சமுதாயத்திற்கு நான் திருப்பி தர வேண்டும், உடையாக மட்டும் அல்ல உதவியாகவும் தர வேண்டும் அப்படின்னு போத்தீஸ் போன்ற ஒரு ஆலமரம் நினைக்கிறது அப்படின்னா அதற்கு பெரிய நன்றி. KTV பாலசுப்ரமணியம் சார் மிகப்பெரிய நன்றி. லக்ஷ்மி பிரபா மேம் நன்றி. நான் இங்கே வருவதற்கு மூல காரணமாகவும் முதற் காரணமாகவும் இடைக்காரணமாகவும் கடைக்காரணமாகவும் இருக்கின்ற மீனா சுரேஷ் மேம், தேங்க்யூ எவர் ஸோ மச். அண்ட் இந்த பக்கம் இன்று காலை எனக்கு பரிச்சயமான முத்துக்குமரன் சார், தேங்க்ஸ் அ லாட். ஆங்கராக இருக்கக்கூடியது, அதுவும் பக்கத்தில் வந்து அஜெண்டாவை மாற்றிட்டே இருப்பாங்க. அதை பற்றி கவலைப்படாமல் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையான காரியம், சில சமயம் கடுப்பான காரியமும் கூட. அது ரொம்ப புன்னகை மாறாமல் செய்யக்கூடிய ஹாசினி மேம், தேங்க்யூ எவர் ஸோ மச். எல்லாவற்றுக்கும் மேலே பெரிய ஒரு காரணத்திற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர், குழந்தைகள் எல்லோருக்கும் 2 காரணங்களுக்காக நம்ம ஒன்றா சேருவோம். குற்ற உணர்வு மனிதனை ஒன்றாக சேர்க்கும், அச்ச உணர்வு மனிதனை ஒன்றாக சேர்க்கும். எங்கேயாவது ஒரு பூகம்பம், எங்கேயாவது ஒரு சூறாவளி, எங்கேயாவது ஒரு வெடிகுண்டு வெடித்திருக்கு அப்படிங்கும்போது வீட்டை விட்டு கதவுகளை தாண்டி மனிதன் வீதிக்கு ஓடி வந்து ஒன்றாக நிற்பது அச்சத்தின் காரணமாக இருக்கும். ஏதோ ஒரு குற்றம் நடக்க ஊரே கூடி மௌனவ சாட்சியாக இருந்துவிட்டு அந்த குற்றத்தை விழுங்க முடியாமலும் துப்ப முடியாமலும் தவிக்கும் பொழுதும் ஒற்றை ஆளாக அதை தாங்கி நிற்க முடியாமல் ஊரே கூடி நிற்கும். இன்னைக்கு நாம் 2 பேரும் நம்ம உட்கார்ந்துருக்கிறதுக்கு 2 காரணம், அச்ச உணர்வும் குற்ற உணர்வும். இது 2ம் காரணமாக தான் உள்ளே வந்திருக்கும். என் வீட்டு குழந்தை தப்பு பண்ணியிருக்க வேண்டாம், ஆனால் யார் வீட்டு குழந்தையோ பண்ணினதில் மௌனம் வாங்கின பங்கு எனக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த 1098 அப்படிங்கிறது ஒரு நெருப்பால் எழுதி நெற்றியில் வச்சுக்கலாம். அதற்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரு சத்திய பிரமாணம். நீங்கள் மௌனமாக தான் அதை செய்ய போகிறீங்க. தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், அடுத்த வீட்டு அக்கா, பக்கத்து வீட்டு ஆண்டி, இங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் இந்த பெண் உருவத்தில் வார்க்கப்பட்ட இறைத்தன்மை உள்ள அத்தனை பேரும் எனக்காக ஒரு வாக்குறுதி கொடுக்க போகிறீங்க. இந்த வாக்குறுதி கொடுத்தா காவல்துறையினுடைய 99% பிரச்சனைகளை நம்ம தீர்த்துடுவோம். என்ன காரணம் அப்படிங்கிறது ஆசிரியராகவும் அதை சொல்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை வந்த பொழுது, கோயம்புத்தூரில் IG கிட்ட போன பொழுது அவர் சிரிச்சுட்டே என்கிட்ட கேட்டார், மேடம் நீங்கள் யாராக இருக்கீங்க? நான் அங்கே இருக்கக்கூடிய PSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஆங்கிலத்துறை பேராசிரியராக இருக்கேன். உட்காருங்க மேடம், உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ரொம்ப இயல்பாக அவர் கேட்டார். 10,000 பேருக்கு ஒரு போலீஸ் வீதம் எங்களால் கொடுக்க முடியும்.
நான் அடுத்த நிமிஷம் 10,000 பேருக்கு போதாது அப்படின்னு நான் சொன்ன போது அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு, நீங்கள் ஒரு கிராசிங்ல நிக்கிறீங்க, ஒரு சிக்னல்ல நிக்கிறீங்க, அத்தனை பேருமா அத்துமீறி போறாங்க? இல்ல, பார்க்க யாரோ ஒருத்தர் அத்துமீறாரு, நம்ம அத்தனை பேரும் பார்க்கறத பார்த்து ரிவர்ஸ்ல அப்படியே காலை ஊனிட்டு வர. ஆக இயல்புல எல்லாருமே நல்லவங்க தான். ஒரு ஆசிரியராக நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வகுப்புல 9,999 பேரை நீங்க கவனிச்சுக்கோங்க. உங்க கையை மிஞ்சி வர ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸுங்கிற விதத்தை சரியா இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அது ஆசிரியர்கள் முன்னால் நான் வைக்கிறேன். எவ்வளோ பெரிய பொறுப்பு. சிவிக் போலீசிங் ஒன்று, மாரல் போலீசிங் அப்படிங்கிறது இன்னொன்று. வகுப்பறைக்குள் உங்களால் என்ன செய்ய முடியும்? நான் வேற எந்த அர்த்தத்துலையும் அந்த வார்த்தையை மாரல் போலீசிங்கிறத சொல்லலை. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா, இப்போ நான் அந்த சத்திய பிரமாணம் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்குவேன். ஒரு அம்மாவாக என் மகனால் இன்னொரு பெண்ணுக்கு எந்த துன்பமும் வராது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன். அப்படி வளர்ப்பேன். ஒரு சகோதரியாக என் சகோதரனால் இன்னொரு பெண்ணுக்கு எந்த விதமான துன்பமும் வராது என்று கொடுக்கிறேன். ஒரு ஆசிரியராக என் மாணவனால் இன்னொரு பெண்ணுக்கு எந்த விதமான துன்பமும் வராது என்பதற்கு நான் வாக்குறுதி அளிக்கிறேன். ஒரு தோழியாக என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய தோழர்களால் எந்த பெண்ணுக்கும் இன்னொரு பெண்ணுக்கு எந்த துன்பமும் வராது என்பதற்கு நான் ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். அப்போ ஒரு சகோதரியா என்னால் கொடுக்க முடியும், ஒரு தாயா கொடுக்க முடியும், ஒரு மகளாக என் தந்தையால் யாருக்கும் எந்த துன்பமும் வராது என்று எந்தெந்த உறவு முறையோ அந்தந்த உறவு முறையில ஒவ்வொரு பெண்ணும் மனதுக்குள்ள இப்படி ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 9,999 பேரை நம்ம ஒரு இடத்துல பார்த்தாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு நபரை சமாளிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. மௌனமாக அந்த வாக்குறுதியை எடுத்துக்கோங்க. எங்க எந்த சம்பவம் நடந்தாலும் அந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர் யாருக்கோ தகப்பன், யாருக்கோ கணவன், யாருக்கோ சகோதரன், யாருக்கோ மகன், அந்த உண்மையை மறக்க முடியாது, மறக்க கூடாது. என் பையன் தப்பு பண்ண மாட்டான், என்னுடைய சகோதரன் பண்ண மாட்டான், நல்லா தான் இருக்கு அந்த நம்பிக்கை. ஆனாலும் கூட உத்தரவாதத்தை நாம் எடுக்கணும், பொறுப்பு நம்ம கையில் எடுக்கணும். என்ன காரணம் தெரியுமா? ஊடகங்கள்ல வரக்கூடிய நாடகங்கள்ல ஒரு வரி ஒன்று முதல்ல வரும், டிஸ்க்ளைமர் சர்டிபிகேட் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. இதில் வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் கற்பனையே, இது ஒரு நபரையோ அல்லது அவருடைய வாழ்க்கையை குறித்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்ற பொறுப்பு துறப்புன்னு ஒரு சான்றிதழ் வரும். இதை பார்த்து பார்த்து நம்ம என்ன ஆயிட்டோம் தெரியுமா? ஒரு பொறுப்பு துறப்பு சமுதாயமாக மாறி போயிட்டோம். We have become a disclaimer society. நீங்களும் நானும் கையை உதறி பொறுப்பை துறந்து விட்டோம் என்றால் உங்கள் குழந்தைகளின் கையை பிடித்துக்கொள்ள சமுதாயத்தில் அதற்காக மிக பல தீய சக்திகள் காத்து கொண்டிருக்கின்றன. இது ஞாபகம் இருந்தால் கையை விட மாட்டோம். இந்த கையை விட மாட்டோங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஒரு அப்பாவும் ஒரு மகனும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை மாதிரின்னு வைங்களேன், ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்க. ஒரு மலையினுடைய முகட்டிலேருந்து இன்னொரு மலையினுடைய முகட்டுக்கு அவங்க போகணும். அங்கே ஒரு மரப்பாலம் தான் நடுவில் இருக்கு. அதுவும் கொஞ்சம் ஊசலாடக்கூடிய ஒரு மரப்பாலமாக இருக்கு, ரொம்ப பலவீனமாக இருக்கு. அப்பா அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் கையை இறுக்கி பிடிச்சிக்கோ, நாம் அந்த பக்கம் போயிடலாம். அப்போ குழந்தை மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பா சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற, நான் தான் உன் கூட இருக்கேன் தானே, என் கையை இறுக்கி பிடிச்சிக்கோ, நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன், அந்த பக்கம் போயிடலாம். மாட்டேன்ப்பா. அப்பா அவனுடைய உயரத்துக்கு குனிஞ்சு வந்து ஏண்டான்னு கேட்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், அப்பா அவனுடைய உயரத்திற்கு குனிந்து வந்து ஏண்டான்னு கேட்கிறார். ஏன்னா ஒரு குட்டி குழந்தை போகக்கூடிய கட்டெரும்பை பார்த்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம உயரத்துலேருந்து அதை பார்த்து எறும்பு தானே அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தை உயரத்திற்கு வந்தீங்கன்னா எறும்பை பார்த்தா பயமா இருக்கும். அப்போ அந்த அப்பா அந்த குழந்தை உயரத்திற்கு வந்து தகப்பன் ஏண்டான்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்றான், அப்பா இந்த பாலத்தின் பேர் போகும்போது நடுக்கத்தினால ஒருவேளை நான் என் கையை விட்டுடுவேன், நீங்க என் கையை பிடிச்சுக்கோங்க, என்ன ஆனாலும் என் கையை நீங்க கண்டிப்பா விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்பா, உங்களை நான் பிடிச்சுக்கிறத விட நீங்க என்ன பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நான் இன்னும் தைரியமா வருவேன் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னதாக ஒரு அழகான கதை. இப்போ இதை கொண்டு வந்து எதுக்காக இங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம குழந்தைங்க கையை நம்ம பிடிச்சுக்கணும். கொடுத்தா தானே மேடம் அப்படின்னு சொல்லும். கொடுத்துட்டா அது பேர் பிடிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, கொடுக்காட்டாலும் பிடிச்சிக்கிறதுக்கு பேர் தான் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி உதறிட்டு போகும். சில சமயம் கடிக்கும், சில சமயம் மாட்டேன்னு சொல்லும், கையே போனாலும் பரவாயில்ல நான் போறேன் அப்படின்னு விட்டுட்டு ஓட முயற்சி பண்ணும். அத்தனையும் தாண்டி அதனுடைய காலால சமுதாயத்துல அந்த குழந்தையால இறங்கி நடக்க முடியுமே. ஆனால் குழந்தை நான் சொல்றது 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும், முடிந்தால் 21 வயதுக்கு கீழேயும் நான் கொண்டு வந்துடுவேன். நீங்க உடனே சொல்லலாம், மற்றதுக்கெல்லாம் அறிவு இருக்கு. ஆமாம், மற்றதை நோக்கி அறிவு போனதுனால் எதன் பக்கம் வர வேண்டுமோ அதன் பக்கம் வராம போனதுனால நீங்களும் நானும் குழந்தைங்க கையை பிடிச்சுக்கும். எப்போ இந்த முதல்ல கொடுத்த உத்தரவாதம் நீங்க கொடுத்துட்டீங்களோ,
எப்போ இந்த வாக்குறுதியை நீங்க கொடுத்தாச்சோ, என் சம்பந்தப்பட்ட என் உறவில் உட்பட்ட எந்த ஆனாலும் எதுவும் நடக்காது. கொஞ்சம் அந்தரங்கமா போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவ்வளோ அபாயகரமான நபர்களாக ஆண்கள் இல்லைங்கிறதும் உண்மைதான். அதையும் நம்ம பார்க்கலாம். மொத்தமா அவங்கள டிஸ்கிரெடிட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. ஒரு முறை ஒரு பயணத்துல நான் வந்துட்டு இருக்கேன். பயணத்துல வரும்பொழுது ஒரு கம்பார்ட்மெண்ட் டே டைம் ட்ரெயின் உங்களுக்கு தெரியும், ஸ்லீப்பர் எல்லாமே மறுபடியும் சிட்டிங்காக வந்துடும். எல்லாரும் வந்துட்டு இருக்கோம். நான், என் கணவர், பக்கத்துல முன்னால ஆண்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. என் பக்கத்துல ஒரு பெண்மணி, இளம் தாய், கையில ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கா. அந்த குழந்தைக்கு நமக்கு தெரியும் தடுப்பூசி போட்டிருக்காங்க, அந்த ட்ரிபிள் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது போட்ட இடத்துல மட்டுமே நல்ல காய்ச்சல் இருக்கும் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை இன்னும் தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தை தான். அதற்காக பாவம் ஏதோ கிண்ணத்துல கலந்து கொண்டு வந்திருக்காங்க, பாட்டிலில் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களை தனியா பயணம் அனுப்பக்கூடிய உறவினர்கள் அந்த வண்டி புறப்படுற வரைக்கும் பக்கத்துல நின்று பேசினாங்க. ஆனா இந்த குழந்தை தாய்ப்பால் தான் வேணும். இத்தனை பேர் நடுவில் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. முகமெல்லாம் அப்படி சுருங்கி வாடி போகுது. குழந்தையான வீல்னு கத்துறான். என் பக்கம் திரும்பின உடனே மறுபடியும் நான் சொல்றேன், இது குறிப்பு உணர்ன்னு பாரதி ஒன்று சொல்லுவோம். சொல்ல தயங்கக்கூடிய, சொல்ல கூச்சப்படக்கூடிய, வலிக்கக்கூடிய விஷயங்களை எதிரில் உள்ள நபர்கள் கண்களால் சொல்லும் பொழுது புரிந்து கொள்ளக்கூடியதற்காகத்தான் கல்வி நமக்கு கிடைச்சிருக்கு. வேற எதற்காகவும் கல்வி கொடுக்கல. ஐயோ வலிக்குமே, என்னமோ சொல்ல முயற்சி பண்றாங்களே, சொல்லாம தவிக்கிறாங்களே அப்படின்னு புரிந்தா போதும். திரும்பி நான் சொன்னேன், பரவாயில்லம்மா அப்படி, அவ்வளவுதான். எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவளுக்கு ஒரு குழந்தை இருந்தா நான் என்ன பண்ணுவேன், அவ்வளவே தான். அடுத்த நிமிஷம் நான் நிமிர்ந்து பார்த்து என் முன்னால உட்காந்துருக்கேன். அதுல ஒரு மத குரு உட்காந்துருக்காரு. அவர் விவிலியத்தை படிச்சுட்டு இருக்காரு. ஆனா எல்லாருடைய காதுகளும் என்னமோ எங்களை நோக்கி தான் இருக்குன்னு தெரியும், யார் பார்வையும் இல்லாட்டாலும். இப்போ நான் தொண்டையை கனைச்ச அடுத்த நிமிஷம் அவங்க எல்லாம் நிமிர்ந்து பார்த்தாங்க. கொஞ்சம் போனீங்கன்னா அவங்க ஷீ ஹாஸ் டு ஃபீட், அவங்க குழந்தைக்கு பால் கொடுக்கணும்ப்பா. எல்லாரும் போயிட்டாங்க, அத்தனை ஆண்களும் போயிட்டாங்க. அப்புறம் நமக்கு தான் அந்த புடவை ரொம்ப வசதியான விஷயம் இல்லையா, மேலேயும் போட்டு உடுத்தலாம், குழந்தையும் பொதிஞ்சு வைக்கலாம், தூளியாவும் கட்டலாம். அதுவும் இந்திய ரயில்வேல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தூளியா கட்டுறதுக்கு இதை தவிர வேறு எதுவும் பயன்படாது. குழந்தைக்கு பாலை கொடுத்தாச்சு, குழந்தை படுத்தாச்சு. நான் போனதுக்கப்புறம் இப்போ வரலாம் அப்படின்னு எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க. எல்லாரும் முகத்துலையும் பெரிய அமைதி. மறுபடியும் சொல்கிறேன், ஆண் குழந்தையை வளர்க்கும் போதும் பெண் குழந்தையை வளர்க்கும் பொழுதும், அதுவும் எர்ணாகுளம் ஸ்டேஷனில் நான் பார்த்தது தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்மணிகளுக்காக அப்படின்னு நான் சொல்லக்கூடியது 20 வருடங்களுக்கு முன்னால் ஒரு தனி அறை. அந்த அறையில் ஜன்னல்கள், அதுக்கு கண்டிப்பாக திரைச்சீலை போட்டிருக்கு, 2 ஃபேன் இருக்கு. பயந்து பயந்து ஒரு பெண் கண்டிப்பாக குழந்தைக்கு முலைப்பால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னா பாரதி சொல்றான், வீரம் சேர்ப்பது தாய்மலை பாலடா. அம்மா பயப்படாம தைரியமா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா மட்டும்தான், அதன் வழியாக மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வீரம் சேரும் அப்படின்னு சொல்றது சத்தியமான அங்க அப்படி இருந்தது. நான் வெளியில வரும்பொழுது என் கணவர்கிட்ட சொன்னேன், அப்பா என்னுடைய ஆசீர்வாதமும் சேர்த்து 100 வருஷத்துக்கு இந்த ஸ்டேஷன் சூப்பரண்டென்ட் ரொம்ப நல்லா இருப்பார்ப்பா. யாரு பெத்தாலோ தெரியாது, நல்லா வளர்த்துருக்காப்பா, ஏதோ ஒரு பொண்ணுடைய வலி தெரிஞ்சு வளர்த்துருக்கா அப்படின்னு நான் சொன்னேன். மறுபடியும் இதுக்குள்ளேயே வரலாம். ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் குழந்தைகள் பாதுகாப்பு பெற வேண்டியவர்கள். இல்லை பெண் குழந்தைகள் நம்ம சொல்லும் பொழுது கூட மீனா மேடம் கிட்ட நான் மறுபடியும் கேட்டேன், எனக்கு ஆண் குழந்தைகளையும் கொடுங்க, அவர்களும் அபாய வட்டத்திற்குள் இருக்கிறார்கள். 10 வயதுக்கும் 12 வயதிற்கும் உட்பட்ட ஒரு ஆண் குழந்தையை கூட அடுத்த வீட்டை நம்பி விட்டு விட்டு போக முடியாது என்பது உண்மை. ஆண்களாக இருக்கும் ஒற்றை காரணத்தினால் அவர்களுக்கு அபாயம் இல்லைன்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. யார் அபாயத்தை தரக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவங்கள காப்பாற்றணும். இப்போ 3 விதமான பொறுப்புக்குள்ள நம்ம வரும். உடல் ரீதியாக ஒரு குழந்தையை எப்படி காப்பாற்றுவது, உணர்வு ரீதியாக ஒரு குழந்தையை எப்படி காப்பாற்றுவது, அறிவு ரீதியாக ஒரு குழந்தையை எப்படி காப்பாற்றுவது. உங்களுக்கு தெரியாத எதையுமே நான் சொல்லலை, ஆனால் தெரிஞ்சதை பயன்படுத்தாமல் வச்சிருக்கோமேங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் நான் மறுபடியும் சொல்றேன். உடல் ரீதியாக அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இயல்பாகவே குழந்தைகளுக்கு தங்களை யாராவது தொடுவது பிடிக்காது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு 3 மாச குழந்தை எடுத்துட்டு நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கூட அது யார்கிட்டையும் தாவி தாவி போகாது. அதுக்கு என்னவோ தெரியாது, உள்ளுணர்வு உறுத்து அது அம்மாவை விட்டு, அம்மாவின் கரங்களை தவிர, பாட்டியின் கரங்களை தவிர, அப்பாவின் கரங்களை தவிர வேற எந்த கரமும் தனக்கு பாதுகாப்பானது அல்ல. அந்த குழந்தைக்கு உள்ளுணர்வு தெரியும். இந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு மட்டுமே கொடுத்தது இல்லை. ஒரு தொட்டா அடுத்த நிமிஷம் வாடி போகக்கூடிய அந்த செடி, தொட்டால் சுருங்கக்கூடிய அந்த செடிக்கு இது இருக்கு. ஒரு கள்ளி செடிக்கு முள் இருக்கு. ஆஹா ரோஜான்னு நீங்க நினைச்சு போகக்கூடிய அதற்கு முள் இருக்கு. பாதுகாப்பு உணர்வு இல்லாமல், பாதுகாப்பு கவசங்கள் இல்லாமல் இயற்கை யாரையும் படைக்கவில்லை. ஆனா மழுங்கடிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் சத்தியம். அப்போ அவன் யார்கிட்டயுமே வரமாட்டான், போ இவங்க கிட்ட நீ போ, இவங்க கிட்ட நீ போ அப்படின்னு உந்தி தள்ளி உந்தி தள்ளி உந்தி தள்ளி யாரை பார்த்தாலும் அவர் பாதுகாப்பானவர் என்ற உணர்வை நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி கொடுக்கிறோம். பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது கையில குழந்தைய எடுத்துட்டு ஒரு பெண்மணி வந்தா எழுந்திருச்சு இடம் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க.
இல்லைன்னா எங்கேயோ பார்க்குற மாதிரி நடிங்க. இது ரெண்டை தவிர வேறு என்ன பண்ண முடியும்? அதுக்கு பதிலாக உங்கள் குழந்தைய நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை உங்கள் கையிலேருந்து திமிரும். நீங்கள் எத்தனை அன்பான நபராக இருந்தாலும் உள் உணர்வுன்னு ஒன்று இருக்குது, இன்ஸ்டிங்க்ட்னு ஒன்று இருக்குது. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் இன்ட்யூஷன், ஐ எம் டாக்கிங் அபவுட் இன்ஸ்டிங்க்ட். விலங்குகளுக்குள்ள இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு. வீட்டில் ஒரு பூனையை வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த பூனை உங்கள் வீட்டில் அதற்குன்னு ஒரு சேரில் ஏறி படுத்துட்ருக்கும். எத்தனை தடவை இறக்கி விட்டாலும் அதில் ஏறி படுக்கும். ஆனால் வீட்டினுடைய அழைப்பு மணி ஒழிச்ச அந்த நிமிடம் நீங்கள் எட்டி பார்த்து வாங்க 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 ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த பூனை காதை மட்டும்தான் உயர்த்தும். ஆனால் உள்ள திரும்பி யாரோ வந்திருக்காங்க, யாருன்னு தெரியல, கொஞ்சம் வாங்கப்பா அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய கணவரையோ அல்லது மகனையோ கூப்பிட்டீங்கன்னா அந்த பூனை இறங்கி வீட்டுக்குள்ளே போயிடும். எந்த இடத்தில் யாருடன் எப்படி இருப்பது அபாயம் என்று விலங்குகள் உட்பட தெரியும். நாய்கள் ஜாகிரதை அப்படின்னு நம்ம போட்டிருப்போம் இல்லையா? எதற்காக அப்படின்னா, எனக்கு நெருக்கம் இல்லாத, இணக்கம் இல்லாத, பரிச்சயம் இல்லாத, அப்படியே பரிச்சயம் இருந்த நபராக இருந்தாலும் என்னை தீண்ட அவர்களுக்கு அனுமதி இல்லை என்று விலங்கு உலகம் மீண்டும் 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 நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. அதனால மறுபடியும் நான் வரேன். குழந்தைக்கு இப்போ என் குழந்தைய காப்பாற்றிடுவேன், குட் டச் பேட் டச் அப்படின்லாம் ரொம்ப விலாவாரியாக இம்போர்ட்டட் ஐடியாஸை முதல்ல கொண்டு வந்து கொடுக்குறோம். இது எல்லாமே இம்போர்ட்டட், எங்கிருந்து வந்த ஒரு தகவலை அப்படியே கொண்டு போய். இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லா பேட் டச்சும் குட் டச்சில் தான் தொடங்கும். இது தவறானது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எல்லாமே க்ரூமிங் அப்படின்னு ஒரு செஷன் ஒன்று இருக்குது. நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு நபர் மாறிய பின்புதான் அந்த குழந்தை மயக்கத்துக்கு ஆளாகிறது. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாற்றும் நபர்கள் குடும்பத்துக்கு மிகவும் நெருங்கிய நபர்களாக, வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடியவர்களாக, ஒற்றை வார்த்தையில் அங்கிள் அப்படின்னு கூப்பிடக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தைக்குள் அடங்குபவர்களாக, தாத்தா என்று கூப்பிடக்கூடிய வார்த்தைக்குள் அடங்குபவர்களாக, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக நீங்களும் நானும் இன்று வரை கருதி கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களாகவும் இருக்கலாம். இதில் நோபடி இஸ் சேஃப். இப்போ குழந்தைக்கு முதல்ல சொல்லக்கூடியது, அந்த தொடு உணர்வு தரக்கூடிய அச்சத்தை தயவு செய்து அதற்கு ஒரு மரியாதை கொடுங்கள்னு நான் கேட்குறேன். இஃப் த சைல்ட் டஸ் நாட் வாண்ட் டு பி டச்ட், பார்த்துருப்பீங்க முத்தம் கொடுத்து இப்படி தொடச்சி வீசுகிற குழந்தைய பார்த்துருப்பீங்க. அடுத்த நிமிஷம் அப்படிலாம் தொடக்கக்கூடாதுமா, அன்பா தானே கிஸ் பண்ணுறாங்க, சொல்லாதீங்க. அந்த குழந்தைக்கு தெரிகிற விஷயத்த நாகரிகம்ங்கிற பேரில் நீங்கள் மறைக்காதீங்க. அந்த குழந்தைக்கு தெரியுது இது வேண்டாம் எனக்குன்னா அது வேண்டாம்னு மட்டும்தான் பொருள். அப்போ தொட்டு பேசுகிற பழக்கம் அப்படிங்கிறத, இந்த ஹக்கிங் கல்ச்சர்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஓடி வந்து மே ஐ கிவ் யூ எ ஹக், மே ஐ, எனக்கு கூட யாராவது அப்படி சொன்னால் இல்லை ஐ எம் சாரி அப்படின்னு நான் சொல்கிற நபர் தான். யாராவது கை கொடுக்கறது, கையை நீட்டினா நான் வணக்கம்னு சொல்லக்கூடிய ரொம்ப புராதனமான நபராக தோணலாம். ஐ மே லுக் வெரி ஆன்டிக்வேட்டட், ஃபாசிலைஸ்ட், இவங்க எந்த இதுலேயோ குகை. இந்த கூச்சங்கிற உணர்வு மிக மெல்லிய உணர்வு, மிக மிக மெல்லிய உணர்வு. நம்ம சொன்னோம் இல்லையா, வாழும் முறைமை அடி பாப்பான்னு பாப்பாக்கு பாடல் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு. இந்த பாப்பா பாட்டுக்கு முன்னால இன்னொன்று இருக்கே, அவருடைய புதிய ஆத்திச்சூடி, அதுல தொடங்கினீங்கன்னா, பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளாமல் மோதி மிதித்து விடு, முகத்தில் விழுந்து விடு, இதெல்லாம் நம்ம குழந்தை பண்ணிட்டு 1098 கூப்பிட்டுடும், சரியா? ஆனா இதற்கு முன்னால, இது பாப்பாவா கைக்கு வந்ததுக்கு அப்புறம், ஓடி விளையாடுற வயசுக்கு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, ஓடி விளையாடுற வயசுல யாரும் இறக்கி விடல, 10 மாசம் வயிற்றுல இருந்தது தானே. நம்ம ஊர்ல கதைகள் இருக்கு, வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும் பொழுது அந்த குழந்தையிடம் தாயிடம் பேசி கொண்டிருப்பதற்கெல்லாம் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லும் அப்படின்னு புராண இதிகாசங்கள்ல கதை இருக்கு இல்லையா. அந்த வரியில் எடுத்தீங்கன்னா, குழந்தையை வயிற்றுல வச்சிட்டு இருக்கும் பொழுது, அது பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும், பாரதி தொடங்குறதே அச்சம் தவிர். அச்சம் தவிர்க்க முடியாத குழந்தையால பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளாம மோதி மிதிக்கலாம் முடியாது. அப்ப தொடங்க வேண்டியது எங்கே? கருவில இருக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் அச்சம் தவர், ஆண்மை தவறேல். என்ன அழகான வார்த்தை அது, எவ்வளவு அழகான வார்த்தை. ஒரு சத்ரபதி சிவாஜியை இன்னும் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா, தனியாகவோ கும்பலாகவோ பெண்கள் அவரிடம் வரும் பொழுது அவர்களை பல்லக்கில் வைத்து, எதிரி மன்னனின் வீட்டு பெண்களாக இருந்தாலும் பல்லக்கில் வைத்து பத்திரமாக அவர்களை அவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் விட்டு வருவதற்கு ஆண்மை என்று பெயர். ஒரு ஆணை பார்க்கும் பொழுது மனதில் ஒரு பெண்ணுக்கு அச்சம் வராமல், என் உடன் பிறந்த சகோதரனை போல இந்த நபர் என்னை காப்பாற்றுவார், அதற்குத்தான் ரக்ஷாபந்தன்.
அதற்காகத்தான் போய் ராக்கி கையில கட்டுறது. ஆனா அதை நம்ம கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி திரைப்படங்கள்ல அதை எவ்வளவு மலினப்படுத்தினமோ அவ்வளவு மலினப்படுத்தினோம். அப்போ உணர்வு ரீதியாக உங்க குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு முன்னால உடல் ரீதியாக சில பாடங்களை அந்த குழந்தைக்கு கொடுங்க. நோபடி ஷுட் டச் யூ விதவுட் யுவர் பெர்மிஷன், அதை சொல்லி கொடுங்க. அப்படி ஒரு உணர்வு உங்க குழந்தைக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா அது இந்த குட் டச் பேட் டச் அப்படிங்கிற பிராக்கெட் டேர்ம்ஸ்குள்ள தயவு செஞ்சு கொண்டு வராதீங்க. டோன்ட் டச் அப்படிங்கிற பிலாசபிக்குள்ள வரலாம். பேசாமலும் அதுக்கு ஒரு கொரோனா வர வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கொரோனா வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. This particular country has never advocated this hugging culture. இப்படி போய் கன்னத்துல பெக்கிங் ஆன் த சீக்கோ அல்லது கட்டி பிடிக்கிறதோ கை குலுக்கிறதோ இந்த நாடு அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை முன்னிறுத்தவே இல்லை. இன்னொன்று என்ன தெரியுமா, வருடக்கணக்காக ஆயிரக்கணக்காக R&D ரிசர்ச் பண்ணி வந்த ஒரு கலாச்சாரம் இது. வீட்டில் காலையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்த இட்லியிலிருந்து ஆரம்பித்து உங்களுடைய வாசல் கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பித்து உங்களுடைய தெய்வங்கள், உங்களுடைய மத நம்பிக்கை, உங்களுடைய இணக்கம் பிணக்கம் அத்தனையும் இந்த நாடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி செய்து உள்ளங்கையில் கொண்டு வந்து பத்திரமா கொடுத்துருக்கு. அப்போ அது பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சொல்லுங்க, their body belongs to them. அதை தான் ரொம்ப நாசுக்கா மேடம் ரொம்ப அழகா சுஜாதா மேடம் சொன்னாங்க. கையை ஓங்கிட்டு அண்ணாவோ தம்பியோ பெண் குழந்தைங்களை அடிக்க வரும்போது எங்கள் வீடுகளெல்லாம் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, அவள் வாயால் பேசுனா நீயும் வாயால் பேச, நீ ஏன் கையால் பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது இன்னொன்னும் சொல்லுவாங்க, அவன் தான் கையை எடுக்கிறான்னு தெரியும் இல்லை, எதுக்கு எதிர்த்து வாயாடிட்டு இருக்க அப்படின்னு பெண் குழந்தையும் கேட்பாங்க. ரெண்டு பேரையும் ஒன்றா வச்சு தான் பேசுவாங்க. அப்படி வரும்போது see to that. இதற்கு முன்னால உடல் ரீதியாக ஒரு குழந்தை எங்க பாதுகாப்பா உணரும் தெரியுமா? எந்த வீட்டில் தந்தை தாயை குரல் ஓங்கி கேவலப்படுத்தாமலோ கை ஓங்கி விரட்டாமலோ இருக்கிறாரோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைக்கு கண்டிப்பாக மன உறுதி தன்னை போல வரும். புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப நுணுக்கமானது. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா, நமக்கு என்ன பேர் இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ வந்ததுக்கப்புறம் அடுத்த வீடும் பக்கத்து வீடும் அந்த குழந்தையோட பேரோட ஒரு அம்மாவை சேர்த்து தான் நம்மளை கூப்பிடும். என் பையனுக்கு ரவின்னு பேருனா ரவிமா அப்படின்னு எனக்கு திடீர்னு ஒரு பேர் வந்துடும். அது எந்த கெசட்டுக்கும் போயிருக்காது, ஆனால் ரவிமா அப்படின்னு பேர் வந்துடும். ரவிப்பா அப்படின்னு பேர் வந்துடும். சுதான்னு ஒரு பொண்ணு இருந்தால் சுதாமா, சுதாப்பா அப்படின்னு பேர் கொடுத்துருவாங்க. அப்போ உங்கள் குழந்தை தான் முக்கியம். கணவன் மனைவியாக 1000 பிரச்சனைகள் நமக்குள் இருந்தால் அது அந்தரங்கமாக தீர்த்து கொள்ளப்பட வேண்டியவையே அல்லாமல் குழந்தைகள் முன்னால் அரங்கேற்றப்பட வேண்டியவை அல்ல. கஷ்டம்பா, ஆனாலும் செய்யணும். தாயும் தகப்பனுமா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பொறுப்புன்னு புரிஞ்சுக்கலாம். நாம் பெத்தது முன்னாலேயும் என்ன பெத்தவங்க முன்னாலேயும் சண்டை போட எனக்கு உரிமை கிடையாது. உள்வாங்கிக்கோங்க. என்ன பெற்ற என் தாய் தகப்பன் முன்னால என் கணவனோட வாக்குவாதம் பண்ண எனக்கு உரிமை கிடையாது. நான் பெற்ற என் குழந்தைகள் முன்னால என் கணவனோட வாக்குவாதம் பண்ண எனக்கு உரிமை கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? இந்த மிக அழகான குடும்பம் அப்படிங்கிற வார்த்தையை பத்தின நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கும் மூத்த தலைமுறைக்கும் அற்று போய்விடும். இது ஞாபகம் இருக்குமே, ஆனால் குரல் ஓங்கும் போதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை, என் குழந்தை பார்த்துட்டு இருக்கு. வீட்டுக்கு வெளியில எல்லார் வீட்லயும் சர்வைலன்ஸ் கேமரா வைக்கலாம். வீட்டுக்குள்ள இருக்கிற சர்வைலன்ஸ் கேமரா ஆண்டவனா கொடுத்த குழந்தைங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அதட்டுறது, அப்பா கோவப்படுறது, அம்மா அதட்டுறது, அம்மா கோவப்படுறது, அப்பா அவருடைய பந்தங்களை ஒரு விதமா பார்க்கறது, அம்மாவுடைய பந்தங்களை ஒரு விதமா பார்க்கறது, இவை எல்லாமே குழந்தைக்கு உணர்வு ரீதியான தகர்ப்பை கொடுக்கும். இது தகர ஆரம்பிக்கும் பொழுது அந்த குழந்தை மேல் அன்பு காட்டுபவராக பஸ் ஸ்டாப்ல நிற்கக்கூடிய ஒரு புன்சிரிப்பு தரக்கூடிய நபர் போதும் குழந்தை அந்த பக்கம் சாயறதுக்கு. அந்த உணர்வு வந்தது அப்படின்னா சரியாயிடுவீங்க. உடல் ரீதியாக அவ அனுமதி இல்லாமல் அவன் அனுமதி இல்லாமல் யாரும் தொடக்கூடாது. வீட்டுக்கு வர விருந்தாளி என்னம்மா வளர்ந்துட்ட அப்படின்னு கன்னத்தை தடவுற உரிமை கிடையாது. என்னடா இத்தினோண்டு இருந்த வளர்ந்துட்ட நெளிஞ்சு அந்த குழந்தை நகரும் போது பாரு அதுக்குள்ள வெக்கம் வந்துருச்சு. ஆமாம், அவன் நெளிஞ்சு விலகிறா அப்படின்னா ஆமாங்க அவளுக்கு யாரையும் தொட்டா பிடிக்காதுன்னு பக்கத்துல வந்து நின்று அம்மா அந்த குழந்தைய நகர்த்தி விடணும். அதை விட்டுட்டு அங்க வந்து நின்று என்னடா உனக்கு தெரிஞ்ச திச்சப்பாதானேமா இது என்ன பெரிய விஷயமான்னு சொல்லக்கூடாது. குழந்தையுடைய உள்ளுணர்வுக்கு மரியாதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவளுடைய அந்த தொடு உணர்ச்சி அவளுக்கு அச்சமூட்டக்கூடியது. ஆண் குழந்தைகளுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அச்சமூட்டக்கூடியதுன்னா மதிப்பு கொடுங்க. பிகாஸ் இட் இஸ் இன்ஸ்டிங் கிவன் பை நேச்சர். இயற்கை கொடுத்துருக்கு. முள்ளு கொடுத்துருக்கிற மாதிரி, நகம் கொடுத்துருக்கிற மாதிரி, பல்லு கொடுத்துருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்கு. இது ஒரு பலவீனம். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலவீனத்துக்கு நீங்கள் சம்மதம் தெரிவிக்காதீர்கள். உணர்வு ரீதியான பாதுகாப்புன்னு வரும்பொழுது குழந்தை உங்ககிட்ட வந்து பேசணும்மா.
பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் அப்படி அதைத்தான் நான் சொல்றேன், டிஸ்க்ளைமர் சொசைட்டின்னு சொல்கிறேன். நான் கொண்டு போய் அப்படியே ஸ்கூட்டர்லேருந்து தள்ளி விட்டு, எனக்கு ஞாபகம் இருக்குது, என் பையன் எல்கேஜி பண்ணும்போது ஒரு அப்பா அப்போ தான் அந்த விஜய் சூப்பர்னு ஒரு ஸ்கூட்டர் முந்தி இருந்தது ஒரு காலத்தில், கொண்டு வந்து குட்டி பையனை தள்ளிட்டார், விட்டுட்டு போகிறாரு. அவன் ஓடி வந்து என்னை பிடிச்சிட்டு அத்தை 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 அப்படின்னு. இப்போல்லாம் யாரும் அத்தைன்னு கூப்பிடுறதில்ல, ஒரு காலத்தில் அத்தைன்னு கூப்பிடுவோம். அந்த அத்தை 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 அப்படின்னு கூப்பிட்ட போது என்னடா அப்படின்னு, எனக்கு ஆய் வருது அத்தை, வீட்லேயே ஆய் போனோன்னு சொன்னேன், அதுக்குள்ளே அப்பாவுக்கு லேட் ஆச்சுன்னு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. தெரியுமா குழந்தையா இருக்கிறது எவ்வளோ பெரிய படபடப்புன்னு தெரியுமா? அதுக்கு ஒரு டாய்லெட் போகிறது அப்படிங்கிறதே பெரிய படபடப்பாக இருக்குது. அப்போ அந்த குழந்தையுடைய ஆடைகளை தொடரதோ, அந்த குழந்தைய அரவணைக்கிறதோ, அரவணைக்கிற மாதிரி வேண்டாத வன்கொடுமைக்குள்ள சீண்டல்களுக்குள்ள போகிறது, அதுக்கு வார்த்தைகள் கிடையாதுப்பா. உங்களை மாதிரியும் என்னை மாதிரியும் அதுக்கு வார்த்தை வளம் கிடையாது, அதுக்கு சொல்ல தெரியாது. அதுக்கு தான் குறிப்புணர்ன்னு சொல்கிறது. 10 மாதம் வயதுக்குள்ளே குழந்தை உருண்டாலும் புரண்டாலும் நிமிந்தாலும் எல்லாம் புரிஞ்சதில்ல, அதுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சதில்ல. சாப்பிட்ட பொருள் சரியாக ஜீரணிக்கலை அப்படின்னா ஐயோ என் குழந்தைக்கு ஆகாதுன்னு அது வாந்தி எடுத்து வெளியில் தள்ள தெரிஞ்சது தானே. அது வெளியில் வந்ததுக்கப்புறம் மட்டும் எப்படி ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தையுடைய பழக்க வழக்கம் நடவடிக்கை எதுவுமே புரியாமல் போகும்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நமக்கு எப்படி அக்கறையின்மை போகும்? ஒரு டிஃபன் பாக்ஸில் மறுபடியும் சாப்பாடு வருதா, என் குழந்தை திரும்பி என்னமோ சொல்ல முயற்சி பண்ணுறா. இப்படி வழிச்செல்லாம் சாப்பிட மாட்டாவ. டிஃபன் பாக்ஸ் அப்படியே தொடச்சி கழுவி காலி பண்ண மாதிரி இருக்குது. மிளகாத்தூ இலையும் அல்லது கருவேப்பிலையும் மிளகாயும் கூட காணும். இல்லையே, இவ சாப்பிட்ட மாதிரி இல்லையே, இது பார்க்க மாட்டோம். 10 தடவைக்கு ஒரு தடவைக்கு 4 தடவை கண்ணாடியை பார்த்து பார்த்து சரி பண்ணிக்குது. அது 10 பருவத்தில் ஒரு பழக்கம். அந்த பக்கம் தாண்டி போகும்போது கூட நான் சொல்லுவேன், எத்தனை வயதானாலும் அங்கே ஒரு கண்ணாடி இருக்குன்னு, 80 வயது பெண்மணி அந்த பக்கம் போகும்போது திரும்பினாதான் அவள் பெண்மணி அப்படின்னு சொல்வேன் நான். ஒரு தடவைக்கு 4 தடவை தனக்குத்தானே சிரிச்சுக்கிறா, காலால் கோலம் போடுறா, என்னமோ மயங்கி நிற்கிறா. சொன்னது காதல வேலை, அம்மாவுக்கு தெரியாது. இந்த வயசு வரும்போது தயவு செஞ்சு அப்பாக்கள் உங்கள் கையை இறுக்கி பிடிச்சிட்டு, உங்களுடைய இளவரசியாகவே இருக்கலாம், உங்கள் மகளின் அதிகாரம்தான் அந்த வீட்டில் செல்லலாம், என்னவாக இருந்தாலும் உங்கள் விரலை பிடிச்சி தோளில் சாஞ்சிருக்கிற குழந்தைய கொஞ்சம் கழட்டி அம்மா கிட்ட அனுப்பிச்சி விட்டுருங்க. ஒரு பெண் எப்படி நினைப்பாள்னு வேணா ஆண் கற்பனை பண்ணலாம், ஆனால் பெண் எப்படி நினைப்பாள்னு பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா கிட்ட விடுங்க. போ போ போ, அம்மா சொல்கிறத கேளு. அந்த பெண் குழந்தை முன்னால் உங்கள் அம்மாவுக்கு அறிவே கிடையாதுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிக்கும்போது ஆமாம்ப்பா அப்படின்னு அதுவும் சிரிக்கும். அம்மாவுக்கு ஏன் அறிவில்லாத மாதிரி அவன் நடிக்கிறான்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. குடும்பம் அழகாக போகணும்னா அம்மா முட்டாள் மாதிரி அப்பப்போ நடிச்சு காமிப்பா, அவ்வளோதான். ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிப்பா. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனாலும் அந்த அம்மா கிட்ட விடுங்க, அவளுக்கு தெரியும். அதே மாதிரி நான் ஆண் குழந்தைங்களை சொல்கிறேன், பெண்கள் கிட்ட சொல்கிறேன். பையன் ஏதோ தயங்குறான், ஏதோ அச்சப்படுறான் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் தோளில் வந்து அவன் சாஞ்சுக்கிட்டா கூட, இங்கே பாரு அப்பாட்ட போய் சொல்லு பார்க்கலாம். இல்லைம்மா அப்பா திட்டுவாரா, அன்னைக்கு உங்கள் கணவரோட உட்காரும்போது அவர்கிட்ட சொல்லுங்கள், குழந்தை என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறான்ப்பா, என்னதான் நான் பெத்தவளாக இருந்தாலும் ஒரு ஆண் மனசு ஆணுக்கு தானேம்மா புரியும், கொஞ்சம் என்னன்னு கேளுங்க பார்க்கலாம். பிரித்து அவர்கிட்ட விடுங்க. ஏன்னா ஒரு குழி இருந்துச்சுன்னா அம்மா கறி குழந்தை எடுத்து இடுப்பில் வச்சுட்டு, அது 10 வயசானாலும் தான் அது தூக்கி இடுப்பில் வச்சுட்டு தாண்டுவா. அப்பா 3 வயசு பையனாக இருந்தாலும் தாண்டுறா அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் ஓரக்கண்ணால் அவன் தாண்டுறானான்னு பார்த்துட்டு இருப்பார். ரொம்ப முக்கியம். இந்த உணர்வை கொடுத்தீங்கன்னா உணர்ச்சி ரீதியாக உங்கள் குழந்தைங்களை ஒரு நாள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். வந்து பேசணும்ப்பா, குழந்தை எனக்கு இது சரியில்லைன்னு தோணுதுமா, அந்த பார்வை சரியில்லைன்னு தோணுதுமா, இந்த ஆட்டோவில் நான் அனுப்புகிறேன் எனக்கு அது பிடிக்கலம்மா, இந்த டாக்ஸியில் நான் அனுப்புகிறேன் எனக்கு பிடிக்கலம்மா, எனக்கு இந்த ஸ்கூல் பஸ்ஸில் போகும்போது அதில் வரக்கூடிய நபர் எனக்கு பிடிக்கலம்மான்னு அந்த குழந்தை கண்ணு பார்த்து வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடிய நம்பிக்கையை கூட உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கலன்னா அப்புறம் என்னப்பா பெற்றோர்னு பேர் சொல்லிட்டு மேலுங்கீழும் நடக்கிறோம். நம்ம விட நம்ம குழந்தைக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா வேற யார் இருக்க முடியும்? ஆசிரியர் மேல அதுக்கு வருத்தங்கள் இருக்கலாம், கூட வரக்கூடிய அந்த ஆட்டோ அண்ணா அண்ணான்னு சொல்றோம், அவர் மேல வருத்தங்கள் யாருடையதாக இருந்தாலும், இன்னைக்கு எனக்கு சோறு வேணாம் அப்படின்னு அது கோவிச்சிட்டு போகும்போது அது வேற எதையோ சொல்லுது. போய் அதனுடைய பெட்ரூம்ல அரைஞ்சு கதவை சாத்தும் போது அது வேற எதையோ சொல்லுது. உனக்கு கோவம் வந்தா எனக்கும் கோவம் வரும்னு திரும்பி போறது அல்ல. அதுக்கு தெரியல, அவகிட்ட வார்த்தை இல்லை, அந்த பொண்ணுகிட்டையும் இல்லை, அந்த பையன்கிட்டையும் இல்லை, வார்த்தைகள் இல்லை, வர்ணிக்க தெரியல. என்னமோ நடந்திருக்கு, பயமா இருக்கு, நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். உங்க குழந்தைக்கு பேசும்போது கொஞ்சம் திக்கிற மாதிரி இருக்கலாம், அதான் அந்த ஆசிரியர் கேலி பண்ணியிருக்கலாம். அடுத்த நாள் அந்த குழந்தை அப்படியே அணைஞ்சு போயிடும். அம்மா நான் போலமா இந்த பள்ளிக்கூடத்துக்கு, நான் போலமா இந்த பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நின்று அந்த ஆசிரியர்கிட்ட போய் நான் சண்டை போட சொல்லலை, ஆனால் எடுத்து சொல்லணும். அந்த குழந்தையை தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டிய நீங்களே வகுப்பில் அதை கிண்டல் பண்ணீங்கன்னா அது எப்படி சார் வளரும்னு கேட்கணும். அவர்களுக்கு அவர்களுடைய பொறுப்பை நம்ம எடுத்து கொடுக்கணும். இது சொல்லலை அப்படின்னா உணர்ச்சி ரீதியாக வரக்கூடிய பாதிப்புக்கு குழந்தை தன்னை போல சாயக்கூடிய இடத்துக்கு போயிடும். ஒன்றும் இல்லை, ஒரு பாகல் விதையை நடுங்க, பாகல் கொடி வரட்டும், வந்து அது மேலே எங்கே படலாங்கும்போது ஒரு 10 அடி நகர்த்தி நீங்கள் ஒரு கொம்பை நட்டா கூட
அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அது அந்த பக்கம் சாஞ்சிருக்கும். அதுக்கும் அடுத்த நாள் இருக்கிற இடத்த விட்டு போய் அதில் சுற்றிக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும் எதையாவது பிடிச்சா மட்டும்தான் என்னால் படர முடியும். யாரையோ பிடிக்கிறதுக்கு உங்கள் கை தானே இருக்கணும். இப்போ வீட்டுக்கு போன உடனே அது அது அதை பேசுங்க. முடியாதுன்னு சொல்லும், எட்டி உதைக்க மாட்டேன்னு, அதுவும் செல்லம் கொடுத்து தெரியல. எங்கள் காலத்துலலாம் அன்பு கொடுப்பாங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், அன்பு கண்டிக்கும், அன்பு தப்புன்னு சொல்லும், அன்பு லஞ்சமே கொடுக்காது. அன்பு 5 ஸ்டாரை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சரி விடு அப்பாட்ட இதெல்லாம் போய் சொல்லாதேன்னு சொல்லாது. அன்பு ஒரு மிட்டாயை வாங்கிட்டு கொண்டு அவன் கொடுத்து இதெல்லாம் போய் உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காத பேசாமரு அப்படின்னு சொல்லாது. அன்பு இரவு நேரம் ஆனதுக்கு அப்புறமும் கடவிளக்கெல்லாம் அணைச்சதுக்கு அப்புறமும் விளம்பரத்தில் வர மாதிரி கதவை தட்டி குழந்தை கேட்ட பொம்மையை வாங்கி கொண்டு போய் கொடுக்குற அப்பாவா ஒரு நாளும் அன்பு இருக்காது. ஆனால் அன்பு அப்பா காலதாமதமாக வந்தால் கால் செருப்பை கழட்டின உடனே ஓடி போய் அப்பா தண்ணி குடிக்கிறீங்களாப்பா அப்படின்னு அப்பா கிட்ட கேட்கறதுக்கு அந்த குழந்தைய பழக்கி வச்சிருக்கோம் அன்பு. இது இல்லாமல் அப்பா வரும்போது என்ன கொண்டு வருவார், அம்மா வரும்போது என்ன கொண்டு வருவார்னா, நீங்கள் அன்பே காமிக்கலை, நீங்கள் செல்லம் கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுக்கறது பூரா லஞ்சம், இதிலிருந்து வரக்கூடியது நல்லதாக வராது. அப்போ உணர்வு ரீதியாக உங்கள் குழந்தைக்கு உதவணும்னா பேசணும். எது மாதிரி தெரியுமா? யாருக்கும் ரோட்டில் இருக்கிற ஸ்பீட் பிரேக்கர் பிடிக்காது, அது உங்களுக்கு தெரியும் தானே. ஸ்பீட் பிரேக்கர் வருது, எத்தனை பேர் இறங்கி ரொம்ப தேங்க்ஸ், ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னு ஒன்று இல்லைன்னா இந்த நேரம் நான் நேரில் போய் அங்கேயே முட்டிட்டு இருப்பேன். அப்பாடா ஸ்பீட் பிரேக்கருக்குன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கோமா? இல்லை. எல்லாருக்கும் ஸ்பீட் பிரேக்கர்னா கோவம். அதே மாதிரி சிக்னல், நான் வரும்போது விழுந்துருயா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சிக்னல் நீங்கள் திட்டுனாலும் கொண்டாடினாலும் பச்சை மாறி சிகப்பு மாறி மஞ்சள் மாறி பச்சை மாறி சிகப்பு மாறி மஞ்சள் மாறி எரிஞ்சிட்டே இருக்கிறது அதனுடைய வேலை. அந்த மாதிரி பெற்றோராக இருக்கிறவங்களும் ஆசிரியர்களாக இருக்கிறவங்களும் மீண்டும் 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 குழந்தைங்க தொடங்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னாலும் விடாமல் பேசிட்டே இருக்கிறதுக்காகத்தான் பெற்றோராகவும் ஆசிரியராகவும் இருக்கும். எத்தனை ஊடகங்கள் கேலி பண்ணாலும், எத்தனை திரைப்படங்கள் நம்மளை பற்றி கேலி பண்ணினாலும், ஆசிரியர்களை கேலி கூத்தா மாற்றினாலும், தாய் தகப்பனை கேலி கூத்தா மாற்றினாலும், விடாமல் செய்யக்கூடிய ஒற்றை பொறுப்புக்கு உத்தரவாதம் கொடுத்ததுனால தான் அச்சத்தினாலும் குற்ற உணர்வினாலும் வந்து இங்கே உட்காந்துருக்கும். இந்த குழந்தைங்களையும் வச்சுட்டே தான் நான் சொல்கிறேன். 10 பருவம் ரொம்ப அபாயகரமானது. அது ஒரு மூத்த தலைமுறையாக எனக்கு அந்த குற்ற உணர்வு இருக்குது. நாம் அதுக்கிட்ட போய் சொல்ல முடியாது. எங்கள் காலத்தில் நாங்கள்லாம் எவ்வளோ நல்லவங்களா அப்படின்லாம் கதை சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன காரணம் தெரியுமா? கெட்டழியறதுக்கான வாய்ப்பே தராமல் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வந்த போது வேற வழி இல்லாமல் நல்லவங்களா இருந்தவங்க இருப்போம், வேண்டி விரும்பி நல்லவங்களா இருந்தவங்களாகவும் இருப்போம். ஆனால் திரும்பின பக்கம் எல்லாம் இந்த குழந்தை கெட்டு போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் கொண்டு வந்து குவிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அது உங்ககிட்ட கோவப்படுது மட்டும் அதோட நிறுத்திக்கிச்சேன்னு அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். பயந்தோம். எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, தனியாக போய் அங்கே நிற்காத, பூச்சாண்டி வந்துடுவான், இங்கே போய் நிற்காத, 3 கண்ணம் வருவான், இங்கே போய் நிற்காத, மாயாவி வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு. இப்போ பூச்சாண்டியும் இல்லை, மாயாவியும் இல்லை, 3 கண்ணனும் இல்லை, எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. ஒன்று தொலைக்காட்சி பெட்டி, இன்னொன்று கையில் இருக்கக்கூடிய மொபைல். இதுதான் பிள்ளை பிடிக்கிறவன். ரைட்? இன்னும் உணர்வு ரீதியை தாண்டி போல நான் உங்கள் குழந்தை அப்பா எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் மொபைல் கொடுங்களேன், நான் பார்த்துட்டு வரேன், ஒன்று பார்க்கணும்ப்பா அப்படின்னு தைரியமாக குழந்தைக்கு மொபைலை கொடுக்குற அளவுக்கு தரமான சுத்தமான விஷயங்களை மட்டுமே வச்சுட்டு இருக்கக்கூடிய தகப்பன் நீங்கன்னா வாழ்த்துகள். யாராவது சொல்லி தானே ஆகணும். இது எனக்கு தெரியும், இது மல்லாந்து படுத்து துப்புனா எங்கே விழும்? நம்ம மேலே தான் விழும். ஆனால் அதற்காக என்ன பண்ணும்? அதே மாதிரி அம்மா எனக்கு உங்கள் மொபைல் ஒரு நிமிஷம் கொடுங்கம்மா அப்படின்ன உடனே பயப்படாமல் அச்சப்படாமல் லாக் பண்ணி வைக்காமல் இந்தாடா அப்படின்னு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தரமான விஷயங்கள் மட்டும்தான் உங்களுடைய மொபைல் இருக்குன்னா வாழ்த்துகள். இல்லைன்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. வி கால் ourselves parents, but we are half-baked human beings. அரைவேக்காட்டு மனிதர்கள். தாய் தகப்பன் அப்படிங்கிற பொறுப்பு மிக பிரண்டமானது. எதை என் குழந்தையிடம் சொல்ல நான் கூச்சப்படுவேனோ அதை நான் செய்யக்கூடாது. எதை என் குழந்தையை பார்த்து யாராவது சொன்னால் நான் நாணி தலை குனிவேனோ அதை நான் நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. எனக்கு 40 வயசாச்சு, 45 வயசாச்சு, என் கலீக்ஸோடலாம் சேர்ந்து அங்கே போகக்கூடிய என்னுடைய பெண் கலீக்ஸை பற்றி நான் இப்படியெல்லாம் ஜோக் அடிப்பேன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தனிநபராக நீங்கள் பெரியவராக இருக்கலாம், தகப்பனாக கீழே விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதே தான் பெண்களுக்கும். 4 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஆண் அங்கே போகும்போது தரக்குறைவான
நகைச்சுவை உணர்ச்சி உள்ள பெண்ணாக இருந்தீங்கன்னா தனி மனிதராக நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் ஒரு தாயாக என்னைக்கோ கீழே விழுந்துட்டீங்க. இதை பார்த்துக்கோங்க. இஃப் மை மொபைல் இஸ் டேக்கன், நான் பயப்படாமல் ஒரு நிமிஷம் எங்கள் குடும்பம் அப்படின்னு அவசரமாக எதையும் டெலீட் பட்டன் அமுக்க வேண்டிய தேவை இல்லாமல் என் குழந்தைக்கு என்னுடைய மொபைலை கொடுக்க முடியும் அப்படின்னா இன்னும் பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்கீங்க. அடுத்தது உங்கள் குழந்தைகிட்ட சொல்லணும். இந்த மிஸ்டு கால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. அகாலத்தில் வரக்கூடிய கால்ஸ். ஒரு காலத்தில் லேண்ட்லைன் மட்டும் இருந்த காலங்கள் உண்டு. அப்போது 1ஆம் ஆண்டு என்னுடைய மகன் படித்து கொண்டிருந்த போது அவனுடைய வகுப்பு தோழிக்கு ஒரு 10 மணிக்கு ராத்திரி ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு அவன் போன போது நான் என் கணவர் எல்லாம் பக்கத்தில் தான் நிற்கிறோம். அவங்ககிட்ட ஒன்று தான் சொன்னேன். நான் 10 மணிக்கு கூப்பிடணுமாப்பா, நாளைக்கு காலையிலேக்குள்ளே ஒன்றும் பெரிய அவசரம் இல்லைல்ல. இல்லைம்மா அசைன்மெண்ட் தாம்மா, அசைன்மெண்ட் தான். நீ 10 மணிக்கு கூப்பிடுற, அவள் தூங்க போயிட்டான்னு வையேன், அவளுடைய அண்ணாவோ அப்பாவோ எடுத்தாங்க அப்படின்னா யார் பேசுறது? நான் ஃப்ரெண்டு பேசுகிறேன், அவள் தூங்க போயிட்டா நாளைக்கு கூப்பிடுங்க அப்படின்னு வைப்பாங்க இல்லையா? இல்லை அப்படின்னு சொன்னபோது நான் சொன்னேன், சரி என்னையே என்னுடைய வகுப்பு தோழர் 40 வருஷத்துக்கு முன்னால் என் கூட படித்தவர் திடீர்னு 10 மணிக்கு என்னுடைய நம்பர் கிடைக்கிது, கூப்பிடுறாரு, நான் தூங்க போயிட்டேன். எடுத்த உடனே உங்கள் அம்மாவுடைய கிளாஸ்மேட் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அங்கிள் எங்கள் அம்மாட்ட கொடுக்குறேன், நீ சொல்வியாடா? மாட்டேன், நாளைக்கு காலையில் கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அப்போ உனக்கு ஒரு நியாயம் அவளுக்கு ஒரு நியாயமா? இல்லைல்ல. அதே மாதிரி அடுத்தது ஆடைக்குள்ள. எந்த ஆடையை அணிந்து கொண்டு வகுப்புக்கு போனால் கல்வியை விட்டு கவனம் சிதறுமோ அந்த ஆடையை குழந்தைக்கு கொடுக்காதீர்கள். இதை விட நாகரிகமா என்னால் வேற எதுவுமே சொல்ல முடியாது. மிக முக்கியம். ஒரு காலத்துல தீபாவளிக்கெல்லாம் கலர் ட்ரெஸ், நான் மேடம் கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், தீபாவளிக்கு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. இப்போ பள்ளிக்கூடங்கள்லாம் யூனிஃபார்மே போதும்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னா அடுத்த நாள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரும்போது பயமாக இருக்குது. இந்த குழந்தைங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஒரு பேருந்தில் எப்படி இந்த குழந்தைங்க இந்த ஆடை அணிந்து கொண்டு இவ்வளோ தைரியமாக வந்தாங்க? குழந்தைங்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, ஃபேஷனாலாம் போட்டுக்க வேண்டாமா? எந்த நடிகர்களை பார்த்து, எந்த கலைஞர்களை பார்த்து அந்த ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே கேமரா முன்னால் அந்த ஆடையை அணிந்து கொண்டு நடிக்க வேண்டுமோ, ஆட வேண்டுமோ, பாட வேண்டுமோ, அதை முடித்த பின்பு வந்து உட்காரும்போது மறக்காமல் தங்களை ஒரு துண்டால் போர்த்தி கொள்வார்கள். நீங்கள் அந்த காட்சியை பார்க்கவே இல்லைல்ல. உங்களுக்கு இந்த காட்சி மட்டும்தானே திரைப்படங்கள்லையும் ஊடகங்களையும் காட்டப்படுது. அப்போ யோர் பாடி இஸ் சம்திங் வெரி ப்ரெஷியஸ். என்னுடைய வகுப்பில் மாணவர்கள் இப்படி உட்காருவாங்க, சட்டை பட்டன் எல்லாம் திறந்திருக்கும். நான் போன உடனே சொல்லக்கூடியது வணக்கம், குட் மார்னிங், இது எதுவுமே இருக்காது. பட்டன் போடுறா மேம், சட்டை பட்டன் போடுக்கணுமா, இப்படியே பார்த்துட்டே தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப அவமானம். ஒரு ஆசிரியர் வந்து கண்டுகொள்ளாமல் வகுப்பெடுப்பது தானே திரைப்படங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியது. ஆனால் திரைப்படங்கள், கல்லூரி திரைப்படங்களில் மட்டும்தான் இருக்கும். உண்மையான வாழ்க்கையில் அது இருந்ததே கிடையாது. உண்மையான வாழ்க்கையில் பாடம் எடுப்பாங்க, பரீட்சை இருக்கும், செமஸ்டர் எக்ஸாம் வரும், அரியர்ஸ் வரும், எல்லாமே இருக்கும். பட்டன் போடுப்பான்னு சொல்லிட்டு அடுத்தது ஒன்று சொல்வேன். நான் என்னென்ன பாரு, சின்ன பிள்ளைங்கெல்லாம் கிளாஸில் இருக்காங்க, உன் முன்னால் இருக்கக்கூடிய டீச்சர் எனக்கே ரொம்ப கூச்சமாக இருக்குது, பட்டன் போடுக்கணுமா ப்ளீஸ். இது யார் சொல்லுவாங்க? வீட்டில் அம்மா சட்டையே போடாமல் மேலும் கீழும் பையன் நடந்துட்டு இருக்கும்போது அழைப்பு மணி அடித்தவொன்னே அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டே சட்டை எடுத்த மாட்டே, யாரோ வராங்க சொல்கிறீங்க இல்லையா? ப்ரெசன்டபிள்னு ஒன்று இருக்குது. இதில் தான் இந்த கொரோனா டயத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. இங்கே இருக்கக்கூடிய தாய் தகப்பன்கிட்ட நான் கேட்குறேன், குழந்தைங்களையும் வச்சு கேட்குறேன். இன்றைக்கி யூனிஃபார்மில் குழந்தைங்க வந்திருக்காங்க. மீனா மேடம் என்கிட்ட சொன்ன போது கூட நான் சொன்னேன், யூனிஃபார்மில் வந்திருக்காங்க. நான் சொன்னேன் அதுதானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். நான் அதுதானே நல்லது அப்படின்னு சொன்னேன். நான் அவங்கக்கிட்ட ஞாயிறு என்ன திங்கள் என்ன, ஸ்டூடெண்ட் இஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் அ பர்டிகுலர் ஸ்கூல். இந்த யூனிஃபார்ம் கிடைக்கிறதுக்கு எத்தனை பாடுபட்டிருப்போம். கர்ம வீரருக்கு தான் நன்றி சொல்லணும். பட்டை கட்டிட்டு ஒரு குழந்தையும், பருத்தியை கட்டிட்டு, கிழிஞ்ச பருத்தியை கட்டிட்டு ஒரு குழந்தையும் உட்காரும்போது பட்டாடை கட்டின குழந்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய எனக்கு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாதுன்னு பள்ளி சீருடைன்னு ஒன்று வந்தது. எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் எடை, எல்லோரும் மின்னாட்டு மன்னர்னா அது சீருடையில் தான் வந்தது. அப்போது நம்ம என்ன பண்ணினோம் இந்த கொரோனா டயத்தில்? பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். உங்களுடைய புறநானூறு பாடல்களே மறுபடியும் சொல்லக்கூடியது என்னவாக இருக்குன்னா, ஒரு வகுப்புக்கு போகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. இதுதான் அறிவு சார்ந்த ஒரு பாதுகாப்பு உங்கள் குழந்தைக்கு கொடுக்கக்கூடியது. பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னா காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், பல்லு தேய்க்கணும், குளிக்கணும். அம்மா பின்னி விட்டாலும் பரவாயில்ல, சரி அம்மா பின்னதுக்கப்புறம் கொஞ்சம் போய் பக்கத்துலேருந்து கொஞ்சம் கலைச்சி விட்டுக்கிட்டும் வரலாம், இட்ஸ் ஓகே. எல்லாம் பண்ணி அப்படி வந்து வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாலன்னு ஒரு தயார் நிலை. ஏன் தெரியுமா? கல்வி சும்மா கிடைக்கல. இப்போ மார்ச் 8ஆம் தேதி எல்லோரும் பெண்களுக்காக கொண்டாடுறதுக்கு முன்னால் புரிஞ்சுக்கோங்க, எம்பவர்டு விமன் அல்ல, வி ஆர் ஆல் என்டைட்டில்டு விமன். யாரோ பாடுபட்டு கொண்டு வந்து போட்ட பிச்சையை எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் சக்தி வாய்ந்தவர்கள்னு சொல்கிறோம். என்னைக்கு என்னால் இன்னொரு பெண் நிற்கிறாளோ அப்போ தான் நான் எம்பவர்டு. இது வரைக்கும் யாரோ பாடுபட்டு, அதுவும் இந்த நாட்டில் ஆண்கள் தான் பாடுபட்டிருக்காங்க. பாரதியாரைத்தான் கூப்பிடுறோம் நம்ம. எல்லா பெரியவர்களும் பாடுபட்டு கொண்டு வந்து கொடுத்த கல்வி. அப்போ வகுப்புக்குள்ளே வரணும்னா எப்படி இருக்கணும்?
ஆனால் கொரோனா டயத்தில் எப்படி உட்காந்தோம்மா அந்த ஆன்லைன் முன்னால்? கேவலம் இல்லையா? தப்பு இல்லையா? மானசீகமான மன்னிப்பு கேட்டுக்கோங்க, தப்பு. ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அதற்காக பாடுபடணும். ஒரு தெய்வத்தை பார்க்க போகணும்னா இவ்வளவு நாள் நோன்பு இருக்கணும். ஒரு ஈகை திருநாள் அப்படின்னா இது இவ்வளவு நாள் பட்டினினா என்னன்னு தெரியணும். அப்போ தான் உணவு கொடுக்கும்போது அந்த அருமை எனக்கு புரியணும். உயிர் தெழக்கூடிய தேவதூதன் அப்படின்னு சொன்னால் அவரை வாங்கிறதுக்கு உள்வாங்கிறதுக்காக இத்தனை திவச நாட்கள் நான் அதுக்காக இருக்கணும், விரதம் இருக்கணும். அப்போ எந்த விரதமும் இல்லாமல் கல்வி கிடைக்காது. அறிவு ரீதியான பாதுகாப்பு அதற்கு தயாரானா மட்டும்தான் வரும். ஆனால் குழந்தை அப்படி படுக்கையில் எழுந்திருக்க, அம்மா ஒரு பக்கம் ஊட்ட, அப்பா ஒரு பக்கம் பண்ண, அங்கே போய் அதே தான் ஆசிரியர்களுக்கும். ஒரு ஆசிரியராக ஒரு வகுப்பின் முன்னால் வரும்போது எப்படி என் தோற்றம் இருக்க வேண்டும் என்பது திட்டவட்டமாக தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அவசர அவசரமாக போட்டிருக்கிற உடை மேலே ஒரு ஷால் எடுத்துகிட்டு போட்டு வந்து உட்கார்றது அல்ல. நிறைய இந்த 2 வருஷத்தில் ஒழுங்கீனமாக நம்ம ரொம்ப போயிட்டோம். திரும்பி வரணும். அறிவு சார்ந்த ஒரு பாதுகாப்பு அப்படின்னா நான் இந்த குழந்தைகளுக்கு சொல்லவே இல்லை, எல்லாம் பெற்றோருக்கே சொல்லிட்டு இருக்கேன். முன்னால் போபவர்கள் சரியா போனால் பின்னால் வர்றது தன்னை போல ஒழுங்காக வரும். ஏன்னா கேவலமான பாடல்கள் 18 வயசு குழந்தை எழுதலை, மோசமான திரைப்படம் 18 வயசு குழந்தை எடுக்கலை. அது அத்தனையும் பண்ணக்கூடியது இந்த மூத்த தலைமுறை தான். குப்பையை கொண்டு வந்து கொட்டிட்டு பசிச்ச குழந்தை சாப்பிட எதுவும் இல்லாமல் குப்பையை எடுக்கும்போது அந்த குழந்தை he is a consumer, she is a consumer. கேவலமாக அது முன்னால் வச்ச பொறுப்பு நமக்கு. அப்போது இனி அறிவு ரீதியாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று, எந்த காரணம் கொண்டும் திருமணம் என்ற பெயரிலோ இல்லை பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இவ கழுத்தில் ஒரு மாலையை பார்த்துட்டு பாட்டி கண்ணை மூடணும். இப்போ மாலை இருந்தாலும் இல்லாட்டாலும் பாட்டி கண்ணை மூடிய நேரம் வரும்போது பாட்டி கண்ணை மூடுவாங்க. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த பாட்டி சொல்லணும் என்ன அப்படின்னா, என்ன காரணமாக வச்சு குழந்தை படிப்பை நிறுத்தாதே. நான் மறுபடியும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் இயர் வர குழந்தைங்க செகண்ட் இயர் வந்ததில்லை, செகண்ட் இயர் குழந்தைங்க தேர்ட் செமஸ்டர் முடிச்சதில்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தா பட்டப்படிப்புன்னு சொல்லக்கூடியது அது ஒரு ஆண் கைக்கு போயிருந்தால் அவன் முடிச்சுட்டு போயிருப்பானேன்னு சொல்வேன் நான். பிஏ ஜாயின் பண்ணி பாதியில் விட்ட குழந்தைங்களே தெரியும், எம்பிபிஏ ஜாயின் பண்ணி விழுந்த குழந்தைங்களே தெரியும். ஜெயகாந்தன் ரொம்ப அழகாக சொல்வார், ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு ஆணின் மனதில் நம்பிக்கை தோன்ற வேண்டும், ஆணின் எல்லா நம்பிக்கைக்கும் பெண் தானே காரணமாய் இருக்கிறாள் அப்படின்னு சொல்வார். அப்போ படிப்பை பாதியில் நிறுத்துறதுங்கிறது எந்த காரணம் கொண்டும் கிடையாது. அறிவு ரீதியாக அழாமல் காலை உதச்சிக்கிட்டு உங்கள் கூட போர்க்கொடி எடுக்காமல் சோறு திங்க மாட்டேன்னு போய் கதவை சாத்தாமல் நின்று நிதானமாக தன் தேவைகளை கண் பார்த்து பேசக்கூடிய பக்குவத்தை தாயும் தகப்பனும் உங்கள் பொன் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கும் சொல்லிக் கொடுங்க. பிடிவாதம் பிடிச்சா காரியம் நடக்காதுன்னு சொல்லுங்கள். என்கிட்ட உட்காந்து பேசுன்னு சொல்லுங்கள். என்னை பார்த்து பேசுமான்னு சொல்லு. நீங்கள் அழாமல் பேசுமா அப்படின்னு சொல்ல முதல்ல அழுக பொங்கி பொங்கி வரும், அப்புறம் சரியாயிடும். எனக்கு டான்ஸ் தான் என் வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு குழந்தை ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அவளை பேச விடுங்க, அவளை ஆட விடுங்கன்னு நான் சொல்ல, அவளை முதல்ல பேச விடுங்க. அதுக்கு தகுதி இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஒரு ஆடி தள்ளுபடிக்கு ஒரு புடவையோ ஒரு பாவாடையோ எடுத்தாலே தண்ணியில் முக்கின அடுத்த நிமிஷம் அது பாதியாக போயிடக்கூடிய அளவுக்கு தான் குழந்தைக்கு பக்குவம்னா அது வாழ்க்கையை எப்படி தேர்ந்தெடுக்குங்கிற அச்சம் தானே நமக்கு. சரி, இப்போ உங்களுக்கு இன்னொன்று சொன்னேன், விலங்குகள்கிட்டே மறுபடியும் வரேன். அமேசான் காடுகளில் திடீர்னு வெள்ளப்பெருக்கு வரும், அந்த அமேசான் ரிவர் பொங்கி பெருவாகமாக வரும். அந்த இடம் பூரா சதுப்பு நிலமாகத்தான் இருக்கும். அங்கே பட்டு போய் நிற்கக்கூடிய பல உயர்ந்த மரங்கள், பனை மரங்கள் மாதிரி இருக்கக்கூடியது பட்டு போனது. மேலே அதனுடைய ஓலையாக இருக்கக்கூடிய அந்த சிகரம் தனியாக இருக்காது, வெறும் ஒட்டை மரமாக இருக்கும். அந்த மொட்டை மரத்தில் நிறைய பொந்துகள் இருக்கும். இந்த பொந்துகளில் கூடு கட்டுறதுக்காக வரக்கூடிய ஒரு கிளியை போன்ற ஒரு பறவை, மெக்காவ் அப்படிங்கிறது அதனுடைய பெயர். கிளியை விட மிக பெரியதாக இருக்கும், மிக வண்ண சிறகுகள் இருக்கக்கூடியது, நீலமும் மஞ்சளும் இருக்கக்கூடிய சிறகுகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பறவை. அது இந்த கொட்டைகள் எல்லாம் ரொம்ப சுலபமாக அதனால் உடைக்கக்கூடிய அளவுக்கு அழகுகள் வாய்ந்தது. இந்த தாய் பறவையும் தந்தை பறவையும், நான் எப்படி சொல்கிறேன், ஆண் பறவையும் பெண் பறவையும் சொல்லலை, ஒன்றாய் வாழ்ந்து குஞ்சுகளை பெருக்குவதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தாய் பறவையும் தந்தை பறவையும் தான். இந்த தாய் பறவையும் தந்தை பறவையும் அதில் பொந்தில் கூடு கட்டி முட்டையை வைக்கும் பொழுது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கீழே வெறும் சதுப்பு, அந்த சதுப்பு நிலத்தில் முதலைகள் இருக்கும், பெரிய பெரிய பாம்புகள் இருக்கும். இங்கேருந்து தவறி விழக்கூடிய குஞ்சுகளை உடனடியாக கபலீகரம் பண்ணிடுறதுக்காக காத்துட்ருக்கும். எது மாதிரி? இந்த சமுதாயம் மாதிரி. சதுப்புகள் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயம் மிகவும் ஆபத்தான சமுதாயம். எங்கே போனாலும் முள்ளும் கள்ளியும் இருக்கக்கூடிய சமுதாயம், குப்பை குமிந்திருக்கக்கூடிய சமுதாயம். ஆனால் என்னுடைய குழந்தை காலில் மட்டும் தங்க செருப்பை போட்டு விடுவதால் எந்த மாற்றமும் வரப்போறது. சமுதாயத்தை சுத்தம் பண்ணும். இப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய குஞ்சுகளில் 2 குஞ்சுகள் இருக்குது. தாய் பறவையும் தந்தை பறவையும் இந்த குழந்தைகளுக்கு தன்னை போல சிறகுகள் முளைச்சாச்சு, அதுவும் உறுதியாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே, அத்தனை வயதாகிடுச்சு, இவ்வளோ மாதங்கள் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணும் தெரியுமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த மரங்களில் போய் உட்கார்ந்து அழைக்கும், வா வெளியில் வா. ஏன்னா பறவைன்னு அதுக்கு தெரியும், சிறகுகள் இருக்குன்னு தெரியும், ஆனால் பறக்க தெரியுமாங்கிறது இதுகளுக்கு தெரியாது.
அங்கிருந்து கூப்பிடும். அங்கிருந்து கூப்பிடும்போது இந்த 2 குஞ்சுகள்ல ஒண்ணு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அந்த டிஸ்கவரி சேனல் பார்க்கும்போது நினைச்சேன், ஐயோ தாய் தகப்பனுக்கு இது புரிஞ்சா எவ்வளவு அபாயங்கள்ல இருந்து தப்பிக்கலாம். உள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன பொந்து இது பெரிய பறவையாக இருக்கும். வளர்ந்தாச்சு இந்த குஞ்சு. இதை தாய் பறவை தந்தை பறவை மாதிரியே இருக்கு. ஆனா அதுகளுக்கு சிறகுகளை விரிக்க அங்க இடம் கிடையாது. விரித்து சிறகுகளுக்கு உறுதி வந்தாகிவிட்டதா என்று பயிற்சி எடுக்க அங்கே இடம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுன்னா, அந்த 2 குஞ்சுல ஒரு குஞ்சு இது உள்ள பூரா எப்படி இருக்குன்னா ஹாலோவா இருக்கு. இந்த மரம் உள்ளக்குள்ள பூரா அந்த பொந்து தான் இருக்கு. தத்தி தத்தி அது எங்க வரும்னா மேலே வந்து நின்றுடும். இந்த மேலே வந்து நின்னதுக்கு அப்புறம் தன்னுடைய சிறகுகளை விரிச்சு ஒரு தடவைக்கு 10 தடவை மறுபடியும் 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 அசைச்சு, ஏன்னா இது எதுவும் எங்க முடியாது, அந்த பொந்துக்குள்ள அதனால முடியாது. பறவை தான், சிறகு இருக்கு, ஆனா பயிற்சி கிடையாது. பயிற்சி இல்லாதனால மேலே வந்து சிறகை மறுபடியும் மறுபடியும் அசைச்சு தன்னம்பிக்கை வந்த பிறகு, ஆனா தாயும் தகப்பனும் வா வான்னு மறுபடியும் மறுபடியும் கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிடுறதுக்காக இது பறக்காது. ஒரு 10 முறை 15 முறை 20 முறை அசைத்து பார்த்து கொஞ்சம் தள்ளாடி உறுதி வந்ததற்கப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு தாயும் தகப்பனும் இருக்கக்கூடிய அந்த மரத்துல போய் உட்காரும். இன்னொரு குஞ்சு இருக்கு இல்லையா, அதுக்கு இது எதுவுமே தெரியாது. அது என்ன பண்ணுன்னா, அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் பொந்தினுடைய வாய்க்கு வந்துடும். அதுக்கு சிறகு இருக்கிற விஷயம்தான் தெரியுமே தவிர அதை இதுவரைக்கும் வீட்டுக்குள்ள விரிச்சது கிடையாது. எப்படி பறக்கிறதுன்னு பயிற்சி வந்தது தெரியாது. அந்த அடுத்த நிமிடம் தன்னுடைய சகோதரன் மேலே போய் நின்று சிறகுகளை விரித்து பயிற்சி எடுத்த பின் பறந்தது. அது அதுக்கு தெரியாம என்ன பண்ணுன்னா, அந்த பொந்துலேருந்து அப்படியே குதிக்கும், கீழே நேர விழும். விழுந்த அடுத்த நிமிஷம் ஒரு நிமிடம் நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் அங்கே சலனமே இருக்காது. இது எப்போது விழும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷ ஜீவிகள். படிக்க வேண்டிய பாடம் உடல் ரீதியாக, உணர்வு ரீதியாக, அறிவு ரீதியாக ஒரு குழந்தைக்கு சொல்ல வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, எங்கள் பாட்டி எங்கிட்ட சொல்லுவாங்க, கற்று கொடுத்த வித்தையும் கட்டி கொடுத்த சோறும் எவ்வளவு தூரம் போகும்னு கேட்பாங்க. ஐயோ என் குழந்தை வழியில் பசியாக இருக்குமேன்னு கட்டி கொடுக்குறேன் சோறு, எவ்வளோ தூரம் போகும்? ஒரு வேளையா, மீறி போனால் 2 வேளையா, அதுக்கு மேலே இல்லைல்ல. அதே மாதிரி தான் கற்றுக் கொடுத்தது. வாழ்க்கையில் தியரி வகுப்பில் படிச்சிடுறீங்க, ப்ராக்டிக்கல்ஸ் அப்படின்னு போய் பண்ணுறீங்க. குழந்தைங்களுக்கு தான் சொல்கிறேன், தியரியில் படித்தாச்சு, ப்ராக்டிக்கல்ஸ் பண்ணுறீங்க. உங்கள் லேப் இட் இஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்டட் லேப், உருவாக்கப்பட்ட ஒரு சூழல். அது அங்கே திடீர்னு பவர் சப்ளை போகாது, திடீர்னு பிரச்சனை வராது, எதுவும் வராது. ப்ராக்டிக்கல் நடக்கும்போது ஒரு பிரச்சனையும் வராது. எலக்ட்ரானிக்ஸ் மேஜர் எடுக்கிற குழந்தைங்களும் அப்படி தான், எல்லாம் படித்து கோல்டு மெடல் வாங்கும். ஆனால் வீட்டுக்கு வந்து ஃபியூஸ் போயிடுச்சுன்னா அப்பாவோ அண்ணாவோ வரணும்னு காத்துட்ருக்கும். இங்கே தான் அந்த சிறகுகளை விரிக்கிறதுக்கு பயிற்சி. அப்போ என்ன பண்ணுறோம், தியரி ஒரு பக்கம் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் வாழ்க்கை கேட்குறது அப்ளிகேஷன். படித்ததை எப்படி பயன்படுத்துவாய்? வீட்டில் அதைத்தான் நீங்கள் அறிவு ரீதியாக சிமுலேட் பண்ணணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ மாட்டிக்கொண்டால் என்ன செய்வாய்? அது அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஹெச்எம் கூப்பிட்றாங்க அப்படின்னு உடனே ரூம் வாசலில் போய் நின்று எத்தனை ஒத்திக்க பார்ப்பீங்க. எது கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியாது. மேடம் அப்படி கேட்டால் நான் இப்படி சொல்வேன், மேடம் இப்படி கேட்டால் நான் அப்படி சொல்வேன், மேடம் ஏன் அப்பாவை கூப்பிட்டு வரலன்னு இப்படி சொல்லுவேன், இதெல்லாம் சொல்வீங்க. அங்கே போன உடனே மேடம் கேட்குறது என்னவாக இருக்குன்னா, நீ வந்தியா, உன் கிளாஸில் யாரையாவது கூப்பிட்டேன், ரெஜிஸ்டர் எங்கம்மா உன் கிளாஸில் அப்படின்னு ஒன்று சி அப்படின்ட்டு திரும்பி வருவீங்க. ரைட்? ரிஹர்ஸ். வீட்டில் இந்த ஒத்திகை பாருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ண, அப்படி சூழ்நிலை நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் யாராவது தோளை தொட்ட அப்படின்னு திரும்பி மூச்சரைக்க பார்க்கக்கூடிய பெண் குழந்தைகள் இனிமேல் வேண்டாம். வேற கண் மேலே விழும்போதே புரியற குழந்தையாக இருக்கணும், அப்புறம்தான் கை விழும். சொல்லிக் கொடுங்க, ஒத்திகை பாருங்க. முடிந்தால் தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய தற்காப்பு கலைகள். அதற்காக நம்ம ஒன்றும் ஷாண்ட்லியரை பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே வர போகிறதில்ல. கதவு திறந்திருந்தாலும் நம்ம திரைப்படங்களில் பார்ப்போம், கதவு நல்லா தானேமா திறந்திருக்கு அப்படின்னா கூட அதை பிடிச்சிட்டு உள்ளே இறங்கக்கூடிய, அப்படி அல்ல. பாஞ்சு 10 பேரை வீழ்த்தக்கூடியது அல்ல. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, புலி வந்த போது அதை முரத்தால் அடித்து விரட்டிய பெண்மணின்னு. அவளுக்கும் தெரியும் கையில் இருக்கிறது முரம்னு, அவளுக்கும் தெரியும் முன்னால் இருக்கிறது புலின்னு. முரத்தால் எல்லாம் அடிச்சு விரட்டல, மனசுல இருந்த உரத்தால் அடிச்சு விரட்டினா, நெஞ்சில இருந்த உரத்தால். அது குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு சொல்லிக் கொடுக்குறீங்க. எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எங்கே நிற்கக்கூடாது என்று உள்ளுணர்வு சொல்கிறதோ அங்கே அந்த நேரத்தில் நிற்காமல் இருப்பது புத்திசாலித்தனம். போர் முறைகளில் மிகவும் முக்கியமானது. காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால் ஓடுவது, அதற்கு தோல்வி என்று பெயர் அல்ல. பூனைகள் கிட்ட அதுதானே சொல்லுவோம்,
அட்டாக் பண்ண போனீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் ஓடிடும். ஏன் பின்ன மதில் மேலே ஏறி உட்காந்துருக்கு, அங்கிருந்து நம்மளை பார்க்கறதுக்கா? இல்லை, அங்கே நம்ம கை எட்டாதுன்னு ஏறி உட்காந்து மதில் மேலே உட்காந்துருக்கிறது என்ன அப்படின்னு அதுக்கு தான் காரணம். அச்சமா ஓடிடும். ஒரு ரூம்குள்ளே வச்சு பூட்டினீங்கன்னா நகமும் பல்லும் வெளியில் வந்துடும். விலங்குகள் கிட்டே இருந்து பக்கத்தில் நின்று நீங்கள் சொல்லணும், கையை பிடிச்சு கண்ணை பார்த்து சொல்லணும். அந்த பருவம் வந்ததுக்கப்புறம் பெண் குழந்தைய அம்மா கிட்ட நகர்த்தி விடுங்க. அப்பா ஆண் குழந்தைங்களை பொறுப்படுத்துங்க. ஆண் குழந்தைங்களை பற்றி நான் மறுபடியும் சொல்கிறேன். எனக்கு தெரிந்த மிக பிரபலமான எழுத்தாளர் இப்போ இல்லை, அவர் முதிய வயதில் அவரை இருந்த அவருடைய மகன் அவரை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், ஒரு கோவிலுக்கு போயிட்டு நானும் அப்பாவும் வந்துட்டு இருந்தோம். அப்பா என் கையை பிடிச்சிட்டு வந்தார். எனக்கு 15-16 வயசு. கோவில் குளத்தில் குளிச்சுட்டு பெண்கள் எல்லாம் அந்த நனைந்த ஆடையோடு போனாங்க. எனக்கு ரொம்ப கூச்சமாக, நான் இத்தனை பேர் இருக்கக்கூடிய சபையில் சொல்கிறேன், என்ன நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணுங்கிறத சொல்கிறேன். பார்த்து அந்த பெண்களை பார்த்தபோது எனக்கு என்னமோமா இருந்துச்சு. நான் தலையை குமிஞ்சிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா நான் இன்னைக்கு கோவிலுக்கு வரலப்பா. ஏண்டா அப்படின்னு அப்பா என்னை குமிஞ்சு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தா மனதுக்கு என்னமோ மாதிரி தோணுதுப்பா, எனக்கு பிடிக்கலப்பா, பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொன்ன போது அப்பா என் கையை பிடிச்சிட்டு என்கிட்ட சொன்னார், 14 வயசில் அப்படியெல்லாம் தோணும், அப்பா பக்கத்தில் இருக்கேன்ல, பத்திரமா உன்னை கூட்டிகிட்டு போய் 18 தாண்டி விட்டுடுவேன், பயப்படாதடா, என்ன தோணுனாலும் என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொன்னார். ஏதாவது ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு அப்படி ஒரு கையை கொடுக்க முடியும்னா நீங்கள் இருக்கக்கூடிய திசையை கும்பிட்டு படுப்பேன்னா. ஆண் குழந்தைங்க மனதுக்குள்ளே என்னெல்லாம் போகுதுன்னு நமக்கு தெரியும், ஆண்களுக்கு தெரியும். நீங்கள் தாண்டி வந்தது தான், நீங்கள் தாண்டி வந்த தூரம்தான், தப்பிச்சு நாம் வந்துட்டோம். அங்கே தயங்கி நின்ன போது பக்கத்து வீட்டு மாமாவோ அடுத்த வீட்டு மாமாவோ யாரோ ஒருத்தர் சகார உறவில் நம்ம நின்றுட்டு இருக்கோங்கும் போது வாடா உங்கள் அப்பாட்ட சொல்வேன் அப்படின்னு அவர் கூட்டிகிட்டு வந்தாரோ நம்ம தப்பிச்சோமோ இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கோமோ. ஆண் குழந்தைகளுக்கும் தேவைப்படுகிறது, பெண் குழந்தைகளுக்கும் தேவைப்படுகிறது. கண்ணியமான பார்வை அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறதுல இருக்குது, நீங்கள் அறிமுகப்படுத்துறதுல இருக்குது. அப்படி முடியும் உங்களால் அப்படின்னா ரொம்ப தூரம் போகணுமா? நான் சொல்லி முடித்த உடனே மாயமந்திரத்தை எடுத்து வச்சு ஜீம்பும்பான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் வரப்போகிறது இல்லை. ஆனால் ஒவ்வொரு அடியாக தான் எடுத்து வைக்கிறோம். ஊர் கூடி தேர் இழுக்கிறோம், எல்லாரும் வடம் பிடிச்சிட்டோம் கையில். இந்த வடத்தை விடக்கூடாது. சில பேர் மெதுவாக பிடிப்பாங்க, சில பேர் உறுதியாக பிடிப்பாங்க, சில பேர் ஒத்த கையில் பிடிப்பாங்க, சில பேர் ஒத்த விரலில் பிடிப்பாங்க. நாம் 2 கையும் பிடிச்சிருக்கோம், 2 கை பத்தாதுன்னு 10 கை கடன் வாங்கி வேற பிடிச்சிருக்கோம். நாம் இழுக்க போகிறோம். இப்போ திருச்சியில் தொடங்கியிருக்கோம். இந்த குழந்தைக்கான விழிப்புணர்வை தர வேண்டியது பெற்றோருடையது. தாய் தகப்பன் உன்னை விட வயசில் பெரியவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எரிச்சலாக வருது மேம் அப்படின்னு என்கிட்ட குழந்தைங்க சொல்லுவாங்க. நான் அப்போ தான் சொல்லுவேன், ஏன் உங்களுக்கு அக்கறையை காட்ட தெரிலடா, அன்பை காட்ட தெரிலம்மா, அச்சத்தை காட்ட தெரிலம்மா, எனக்கு உன்னை வெளியில் விட பயமாக இருக்குன்னு சொல்ல தெரியலம்மா. நீ போனதுக்கப்புறம் அந்த கதவையே பிடிச்சிக்கிட்டு 10 நிமிஷம் பார்த்துட்டு இருக்காங்கடா. திடீர்னு ஆஃபீஸில் இருக்கிற அம்மாவுக்கு ஃபோன் வந்தது அப்படின்னா நீயா இருந்துட போறியோ, உங்கள் ஹெச்எம்மா இருந்துட போதோன்னு பதறி பதறி பார்க்குறாங்கடா. அச்சத்தை அப்படிதாம்மா அவங்க அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. கொஞ்சம் கூட பக்கத்தில் போய் நில்லுன்னு நான் சொன்னது உண்டு. யாராக இருந்தாலும் கொஞ்சம் அரவணைச்சு போங்க. என்ன காரணம்? நீங்கள் கையை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கையை பிடிக்கிறதுக்காக anti-social elements are very eagerly waiting to catch hold of your child. அதற்கப்புறம் ஐயோன்னு அழுது பிரயோஜனமே கிடையாது.